சோறுக்கு எவ்வளோ குழம்புன்னு பாருங்க. மெயின் டிஷ்ஷை போடு. பார்த்தே கீழே எதுவும் கொட்டிடக்கூடாது. வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ஆல்ரெடி நேற்று போட்ட வீடியோவில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. 2 kg மட்டன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காசு வந்து நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதே மாதிரி ஓகே சொல்லிவிட்டு நம்ம அதை அக்செப்ட் பண்ணியாச்சு. அவரும் பேமெண்ட் பண்ணிட்டார். காலைல போய் 2 kg மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ மட்டன் வந்து இது கொஞ்சம் பார்க்க கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து 2 kg மட்டன் எடுத்துட்டேன். கறி வந்து தனி கறியை வந்து ஒரு 1.5 கிலோ இருக்கும். அதை வந்து வறுவலுக்கு போட்டு ஒரு 1/2 கிலோ வந்து எலும்பாகி போச்சு. அதனால் அதை வந்து குழம்பு வச்சாச்சு. நெஞ்செலும்பாக பார்த்து நெஞ்செலும்பு சூப்பு வச்சாச்சு. இன்றைக்கி வந்து சைடிஷ் மாதிரி கொஞ்சமாக சோறு மட்டும் தான் வச்சுருக்கோம். ஸோ அவர் சொன்ன மாதிரி 2 kg மட்டன் எடுத்தாச்சு. மட்டன் மட்டுமே இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட போகிறோம். ஸோ சூப்பராக மட்டன் நல்லா வறுத்து வச்சாச்சு. நல்லா மணமாக சூப்பராக இருக்குது. நல்லா பெப்பர்லாம் போட்டு நாக்கு சாப்பிட்றதுக்கு துடிக்குது பாருங்கள். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ரொம்ப நன்றி. இது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் வந்து நல்லதாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மட்டன் மட்டுமே 2 kg சாப்பிட சொன்னார். ஸோ அவருக்காக இந்த வீடியோ. ரொம்ப நன்றி பிரதர். அவரோட பேர் வந்து மென்ஷன் பண்ணலாமான்னு கேட்டேன். ஓகே பரவாயில்ல போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுதான் வந்து அவரோட ஐடி. ரொம்ப நன்றி பிரதர். ஸோ இதே மாதிரி நீங்களும் என்னால் முடியாத ஒன்று நீங்கள் சாப்பிட சொன்னீங்க அப்படின்னா, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள். முடியலைன்னா வேண்டாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, நம்ம சாப்பிடலாம். நிறையா வளவலன்னு பேச வேண்டாம். வீடியோ ஓடுதா? ஓகே. கொஞ்சம் உட்காந்துக்கிறியா? அது நான் பார்த்துக்கிறேன். உட்கார். வெளிச்சம் மழை பெஞ்சிட்டே இருக்கு. ரைஸுக்குமே சூப்பராக கொடுத்துடா. ரைஸுக்குமே சூப்பராக இருக்கும். கறி பார்த்தீங்கன்னா பூவாக வந்துருச்சு. எனக்கு கறி மட்டுமே போடுறோம், நல்லா வேக வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வேக வச்சிட்டாங்க. நெஞ்செலும்பு சூப். கறி இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு வந்துடுறான். பூவாக சூப்பராக இருந்தது. நல்லா வந்து சாப்பிட காரம் சொன்னீங்க. காரம் எப்படி இருக்கு? கரெக்டாக இருக்கு. கறி அதிகமாக சாப்பிடல, அடுத்தது நம்ம சாப்பிடணும். காரமாக ஏறக்கூடாது.
ஸோ இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கை இருக்குது. எலும்பு வந்து நம்ம வீடியோவில் ரொம்ப லென்த் ஆயிரும், கடிக்க முடியாது. குழம்பு செம்ம கொடுத்து பாரு. எலும்பெல்லாம் கடைசி தான் கடிக்கணும். தனி கறியாக வாங்கியிருக்கணுமோ? நான் எலும்பு நிறையா போட்டாதீங்கன்னு சொன்னேன். 1/2 கிலோ எலும்பு இருக்கும். அது ரெசிபி போட சொன்னாங்க. அது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடணும், களி போடணும், கருவாடு குழம்பு போடணும். டைம் இருக்குது, நீ சொல்ல சொல்ல செய்ய. பார்ப்போம், லீவ் இருக்க அன்றைக்கி நம்ம ரெடி பண்ண முடியல பார்ப்போம். என் வாழ்க்கையில் வறுத்த கறி நான் இவ்வளோ அதிகமாக சாப்பிட்றது ஃபஸ்ட் டைம். அம்மாலாம் செஞ்சு கொடுக்கும். 4 பேர் ஆகணும், பசங்க 4 பேர், அப்பா அம்மா 6 பேருக்கு 1/2 கிலோ கறி எடுத்து வறுத்து கொடுப்போம். சும்மா இந்த மில்ல தான் வரும். எக்ஸ்ட்ரா கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் இப்போ நினைவுக்கு ஞாபகம் வருது. ம் ம்
இப்படி இருந்து எலும்பு ஃபில்ட்ரு பண்ணியுமே எலும்பு இருக்குது தேவையில்ல. எல்லாம் நீ தானே ஃபில்டர் பண்ணணும், அதனால எலும்பா இருக்கா? உள்ள ஒரு குட்டி குட்டி எலும்பாக இருக்குது. என்ன சின்னதுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். கடவுள் அதுக்கு மாதிரி காப்பாடி அப்போ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போ விடிவு காலம் வந்திருக்குன்ற மாதிரி எதாவது கிடைக்காம ஏங்க நியூஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட யூடியூப் ஆரம்பித்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே வீடியோ போட்டுட்ருக்கோம். நிறைய செலவு பண்ணிக்கிறோம் இல்லையா? யூடியூப்பில் வந்து நாங்கள் ஏர்ன் பண்ணுறோம். அது வந்து சாப்பிட்றத விட கம்மி தான், சாப்பிட்றத விட கம்மியாக தான் வரும். அது ஏதோ சாப்பிட்றதுனா நமக்கு வேஸ்ட்டாக போகிறது இல்லைல்ல, நம்ம உடம்புக்கு தானே நம்ம சாப்பிட்றோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து செலவு பண்ணி சாப்பாடு அடுத்தடுத்து வீடியோ போடுறோம். கொஞ்சம் சாப்பிட்றியா? எப்போ வேணாலும் சாப்பிட்டு கொஞ்சம் தானே வச்சேன் உனக்கு. எனக்கு அதே போதுப்பா. ஏன் உன்ன முடியல சாப்பிட்றதுக்கு? உன்னால முடியும். கொஞ்சம் தான் இருக்குது, உனக்கு கம்மியாக வச்சேனே. கொஞ்சம் வச்சாலே நான் சாப்பிட்றேன். ரைஸ் எடுத்துட்டா அது சாப்பிட்டு அப்படியே பிரிச்சு சாப்பிட்டுட்டியா இருக்கும். அப்படியே அது பொரியல் மாதிரி கொஞ்சம் வச்சிருக்கேன். பிரபஞ்சத்துல இந்த மாதிரி இன்னும் நல்லா ரிக்வெஸ்ட் தான் இன்னும் அழியாம இருக்கு. நான் உண்மையா சொல்லலை. நீ யார் சொல்கிறேன் எனக்கு தெரியும். அது பேசாமல் இருக்கு, தேவையில்லாத பேசுறது. அது தப்பாக முடிஞ்சிடும். நான் யோசிச்சு சொல்கிறேன். சாப்பிட வச்சு அவங்க அழகு வைக்கிறாங்க. ஒரு மனசு அப்படி சொல்லு, அது கரெக்டு. அதுதான் நானே சொல்லியிருக்கேன். இந்த சாப்பிட வச்சு அவங்க அழகு பார்க்குறாங்க, அது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. நானே இப்படி பேசுகிறேன். பல்ல போய் நல்லா சிக்கு. வேக வச்சாலும் நல்லா மென்று தான் சாப்பிட்ணும். மென்று போது இருக்கு சிக்குது. நல்லா வேக வச்சா முழுங்க முடியும்.
லைட் எரிஞ்சு இருட்டா இருப்பாங்க. சரி ஒரு 2 மீன் பீஸ்மா சாப்பிட்றியா? சாப்பிடுப்பா சும்மா வேணும் அப்புறம் ரெட்டை வச்சு சாப்பிடுறேன். எனக்கு இந்த ஆயில் மட்டும் தகட்டுற மாதிரி இருக்குது. இந்த வதக்கணும்ல அது ஆயில் தகட்டுற மாதிரி. உன்னால முடியும். இன்னும் ஒரு 50 கிராம் கறி தான் இருக்கும் பொழுது அப்புறம் என்ன சாதத்தில் அது பேசி சாப்பிட்றியா? சாதம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வா எப்படி கூட ட்ரை பண்ணு. அதை பேசி சாப்பிடுவோம். சரி இப்போ கொஞ்சமாக எடுத்துட்டு வா. சரி. அது தனிக்கறி என்னங்களும் சாப்பிட்டு சோறு சோறுன்றவன் சோறு கம்மி பண்ணிட்டான். எலும்பு வந்துச்சு பார்த்தியா? எலும்பெல்லாம் இல்லாம கறியே வராதுங்க. கரெக்டு தான். என்ன நல்லா சாப்பிட்டு இருக்கும்போது அப்படியே குறுக்க டிஸ்டர்ப் பண்ணுங்க. இந்த கிளைமேட் வேற. 17 நிமிஷமா சாப்பிடுறேன். 17? ஆமா சுத்தம். இன்னும் மென்று சாப்பிடணும்ல. 10 நிமிஷத்துல சாப்பிடுறவரு 10 நிமிஷத்துல என்ன சாப்பிட்ருங்க? சாம்பார் நல்லா சாம்பார் சாதம் குழச்சி அப்படியே முழுங்கிடுவேன் நான். இது மென்று தான்ப்பா சாப்பிட்ணும். இதை முழுங்கினோம்னா அது சாப்பிட்டோம் வேஸ்ட்டு, பிரயோஜனமே இருக்காது. நல்லா மென்று தான் சாப்பிட்ணும். நீ ஒரு நாள் உப்புவாக வேக வச்சுட்டேன், அதனால் கொஞ்சம் அரை தான் மென்று முழுங்குறேன். அது உள்ளே போய் சரிமான ஆயிடும். இன்னும் 2 விசில் வச்சிருந்தாக்கா குழப்பம் ஆயிடும். அதுதான் நான் இதோட இறக்கிட்டேன். எலும்பெல்லாம் தனியாக போச்சுக்கணும். இதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது, அப்புறம் அவ்வளோதான் களியாயிரும். சூப்பா அப்படியே சூடாக குடிக்காம வச்சுருக்கீங்களா? எல்லாத்தையும் மொதல் சாப்பிட்டோன்னா கறியை போய் சாப்பிட்றதுங்க. சோறையும் மதியம் சாப்பிட்டேன். அது இப்போ மட்டும்தான். அதான் நம்ம நம்ம போதுன்றது ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தான். ஸோ அது இன்றைக்கி நமக்கு மட்டன் அது பார்க்கும்போது ஆர்வமாக ஆசையாக எச்சி ஊறிட்டு இருந்துச்சு. சாப்பிட்டு முடிக்கவும் கறிச்சு பற்றியா. என்னால் அவ்வளோதான் முடியும். இப்போ 2 கிலோ கறியை மட்டுமே தனி கறியை எடுத்து தனியாகவே சாப்பிட்ணுன்னா கறிய முடியாது. நல்ல வேலை அலமை யாருக்கு எலும்பு வர போய் எலும்பு குழம்பு வச்சிட்டான். இதில் ஆயில் இன்னும் கம்மி பண்ணியிருக்கலாமா? அதுதான் நல்லெண்ணெய் தான், கம்மி பண்ணியிருக்கலாமான்னு கேட்குறேன். சரி ஓகே, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டேன் நான். இதுக்கு மேலே சாப்பிட்டா நல்லா இருக்காது. அதனால் ஸோ இது கொஞ்சம் தான் இருக்குது. எனக்கு விடுறதுக்கு மனசு இல்லை. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிட்டுருவேன் நான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட்டாக கேட்டது அவர் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். என்னால் அவ்வளோதான் முடியும். ஸோ நீங்கள் இன்னும் வேறு யாரும் நான் காசு பே பண்ணுறேன் எனக்கு சாப்பிடுங்கன்னு சொன்னாலுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் சாப்பிட முடியும். ஸோ அதை பற்றி நான் பட்டன் கிளியராக சொல்லிடுறேன். அதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஓகே, இந்த வீடியோ என்னோடய ஃபேவரட் வீடியோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வேறு யாருன்னே தெரியாது, அவர் ரெக்வெஸ்ட் பண்ணி காசை அவரே அனுப்பிச்சு அவருக்காக
இந்த வீடியோ போட்டிருக்குது ஃபஸ்ட் டைமு. அதனால் இது ஒன் ஆஃப் த ஃபேவரேட் கூட சொல்லலாம் என்னோடய வீடியோவில். கறி வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னால் தான் சாப்பிட முடியல. ஓகே, வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.